பெரிய பணக்காரர்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பணக்காரர் ஆகணும் அப்படின்னா உண்மையில் எது ரகசியம் உள்ளதா? பணக்காரர் அதிக நேரம் வேலை பார்க்காம எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க? சாதாரண மக்கள் பணக்காரர்கள் செய்யும் அதே உத்திகளை நம்ம பயன்படுத்த முடியுமா? பணத்தை இழப்பதை தவிர்க்க பணக்காரர்கள் பயன்படுத்தும் ரகசியம் என்ன? சோ இதைத்தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க முழுமையா பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரர்கள் பயன்படுத்தும் ஒரு சில ரகசியங்களை உங்களால தெரிஞ்சுக்கிற முடியுங்க. பணக்காரங்க இன்னும் காரங்களை ஆக்குறதுக்கு அதாவது அது அவங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்க. அது அதிர்ஷ்டம் இல்ல, ஒரு சில ரகசியம் அப்படின்னு நான் ஒரு சில புக்ஸை ரெஃபர் பண்ணது மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உங்களுக்காக ஷேர் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் மணி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். பெரிய பணக்காரங்க ஆகணும் அப்படின்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்ல பெரிய வேலையில இருக்கணும், லட்சக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும், அப்பதான் பணக்காரங்கள ஆக முடியும் அப்படின்னு ஒரு சிலர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அது எதுவுமே இல்லைங்க. பணக்காரங்கள ஆகணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்ங்க. பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு கரெக்டா இருக்கணுங்க. அந்த மைண்ட் செட் கரெக்டா இருந்தா நீங்க பணக்காரங்களாயிருவீங்க, இல்லைன்னா நீங்க ஏழையா தான் இருப்பீங்க. சோ அந்த மைண்ட் செட் எப்படி உருவாகுது அப்படின்னா, அதாவது சின்ன வயசுல இருந்து நம்ம பார்க்கிற அனுபவங்கள் மூலமா இருக்கலாங்க. அதாவது எந்த விஷயங்கள் பணம் சம்பாதிக்க நம்மளோட மைண்ட் செட்டை உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வார்த்தைகள்ங்க. அதாவது நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம கேட்கிற வார்த்தைகள், நம்மளை சுத்தி இருக்கிற ஒரு சிலர் சொல்லுவாங்க பணக்காரங்க அப்படின்னாலே கெட்டவங்க, திருட்டுத்தனம் பண்ணாதான் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்க பேசுற வார்த்தைகளை நம்ம கேட்கறது மூலமாவும் நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறுங்க. சோ நம்மளும் பணக்காரங்க அப்படின்னாலே கெட்டவங்க அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு நம்மளும் வந்துருவோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நிகழ்வுகள்ங்க. ஒரு சில நிகழ்வுகள் மூலமாவும் நம்மளோட மைண்ட் செட் வந்து மாறுங்க. நம்ம சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிசினஸ் நல்ல ப்ராஃபிட்ல போயிருக்கும். ஒரு சில டைம்ல அது நல்ல நஷ்டமா இருக்கும். சோ அதை பார்த்து நம்ம வளர்றதுனால சோ பிசினஸ்னாலே லாஸ் ஆகுற ஒண்ணு, நம்ம பிசினஸ் சைடே போக கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்மளும் வந்துருவோம். அடுத்து ஒரு சிலவங்களை பார்த்து நம்ம வளர்றது மூலமாவும் நம்மளோட மைண்ட் செட் மாறுங்க. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா பணத்தை எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வளர்றது மூலமாவும் மைண்ட் செட் மாறுங்க. சோ இப்படிப்பட்ட பெற்றோரை பார்த்து வளர்றதுனால நம்மளும் அதே போல இருப்போம், அதே போல சிந்திப்போம், அதே போல செயல்படுவோம். ஒரு சில பெற்றோர் நல்ல சேவிங் பண்ணுவாங்க, எதுலயாச்சும் ஒண்ணுல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்மளும் வளர்ந்தோம் அப்படின்னா நம்மளும் அதே போல சேமிப்போம், எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவோம், நாமளும் அப்படியே செயல்படுவோம். எப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கிறோம், யாரை பார்த்து வளர்றோம், வாழ்க்கையில் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்தும் நம்மளோட மைண்ட் செட் அமையுங்க. சோ ஒரு சிலவங்களுக்கு அந்த மைண்ட் செட் இயற்கையாகவே நல்லா இருக்குங்க, அவங்க இயற்கையாகவே பணக்காரங்களாயிருவாங்க. ஒரு சிலருக்கு அது தவறாக அமையுங்க, அதனால அவங்க ஏழையாவே இருப்பாங்க. பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட்டை வந்து நம்ம மாத்தணும். நம்ம மைண்ட் செட்டை மாத்தணும் அப்படின்னா கட்டாயமா பணக்காரங்களாகிடலாங்க. அதுக்கு ஒரு சில பணத்தை பத்தின புரிதல் நம்மளுக்கு இருக்கணுங்க. ஏழைகள் என்ன தவறா சிந்திக்கிறாங்க, பணக்காரர்கள் எப்படி பணத்தை பத்தி சரியா சிந்திக்கிறாங்க அப்படின்னு 5 முக்கியமான விஷயத்த நான் சொல்ல போறேங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நம்ம தாங்க ஏத்துக்கணும். நான் ஏழையா இருக்க ஏதாவது ஒரு நிகழ்வுகள் காரணமாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளோட பொருளாதார சூழ்நிலைகள் வந்து காரணமா இருக்கலாம். உடனே சொல்லுவாங்க என்னோட அப்பா அம்மா சொத்து சேர்த்து வைக்கல, அவங்க சொத்து சேர்த்து வச்சிருந்தா நான் பெரிய பணக்காரன் ஆயிருப்பேன் அப்படிம்பாங்க ஒரு சிலர். ஒரு சிலர் என்ன தப்பு பண்ணாலும் அது மத்தவங்க மேல அந்த பழிய தூக்கி போடுவாங்க. அதாவது எந்த தப்புக்குமே நான் காரணம் இல்ல, மத்தவங்க தான் காரணம் அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இருந்தா நம்மளால முன்னேற முடியாதுங்க. நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா அந்த தப்பை நம்ம ஒத்துக்கிட்டு அதை எப்படி சரி பண்ணலாம் ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தா மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். இப்பவும் என்னோட பிரச்சனைக்கு அடுத்தவங்க தான் காரணம், அவங்க தான் அதை சரி பண்ணணும் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பழிய வந்து மத்தவங்க மேல தூக்கி போட்டுருவாங்க. அதாவது தன்னை வந்து ஒரு குற்றவாளினே அவங்க நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு தாங்க அது காரணம். உங்களால முன்னேறவே முடியாது. பணக்காரங்க அவங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலுமே யாரையுமே குறை சொல்ல மாட்டாங்க. அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணலாம், அந்த பிரச்சனை எப்படி மறுபடியும் நடக்காம அது சரி பண்ண முடியும் அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க, அப்படின்னு நல்லா அவங்க சிந்திச்சு செயல்படுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா சிந்தனைகள்ங்க. அதாவது ஏழைகள் வந்து அடுத்த மாதம் நம்ம செலவுக்கு என்ன பண்ண, ஒரு 5 வருஷத்துல பிள்ளையோட மேரேஜ் இருக்கு, அந்த மேரேஜுக்கு நம்ம எப்படி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா பணக்காரங்க எப்படி லாங் டேர்ம்க்கு சேவிங் பண்ணலாம், அடுத்த தலைமுறைக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம், நம்ம எப்படி பினான்சியல் ஃப்ரீடம் அடையலாம் அப்படின்னு அவங்க ஒரு பெரிய தொகையை தான் அவங்க சிந்திப்பாங்க.
சோ பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்னா நல்லா சிந்திக்கணுங்க. ஏதோ ஒரு செலவு மட்டும் நம்ம பூர்த்தி பண்ணுனா போதும் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாதுங்க. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஆசைகள்ங்க. அதாவது பணக்காரங்கள் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குங்க. ஆனா ஏழைகள் வந்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஆனா அது செயல்படுத்த மாட்டாங்க. ஃப்ரீ டைம் கிடைச்சுன்னா எங்கேயாச்சும் வெளியில போலாமா, பார்க்கு போலாமா, பீச் போலாமா, சினிமாவுக்கு போலாமா, இல்ல ஹோட்டலுக்கு போலாமா, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணாம சும்மா இருப்பாங்க. அதாவது சோம்பேறித்தனமா இருப்பாங்க. அதாவது பணக்காரங்களுக்கு ஒரு டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை நல்ல விதமா அவங்க பயன்படுத்துவாங்க. அதாவது ஏதாச்சும் புக்ஸ் படிக்கிறது. ஆனா பணக்காரங்க அவங்களோட நேரத்தை வந்து எப்படி பணமாக்குறது அப்படின்னு மட்டும் தான் அவங்க யோசிப்பாங்க. ஒரு ஃப்ரீ டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஏதாச்சும் புக்ஸ் படிக்கிறது. அதாவது அந்த நேரத்தை வந்து எப்படி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சோ பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நம்மளுக்கு ஆசைகள் இருந்தா மட்டும் போதாதுங்க. அதாவது அதுக்கு உழைப்பும் இருக்கணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து வெளியில காட்ட தயங்குறதுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க. படிச்சாலும் நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க வெளியில சொல்றதுக்கு தயங்குவாங்க. ஒரு சில விஷயங்கள் வெளிப்படுத்தும் போதுதான் ஒரு சில வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும். இப்போ நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு நம்மளோட சர்டிபிகேட்ஸ் மொத்தமே நம்ம ஃபைல்ல அடுக்கி நம்ம பேக்ல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த அதனால எந்த யூஸுமே இல்ல. அது வந்து யாருக்கு நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. இப்ப நம்ம ஒரு விஷயங்கள் கத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த விஷயத்த வந்து வெளிக்காட்டுறதுக்கு வந்து நம்ம எப்பவுமே தயங்கவே கூடாது. பணக்காரங்க அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத வந்து அவங்க வந்து வெளிக்காட்டுவாங்க. வெளிக்காட்டினா தான் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூடுதல் வரும் அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்த விஷயம் என்னன்னா, பணக்காரன் ஆகணும் அப்படின்னா நல்ல மைண்ட் செட் உள்ள நண்பர்கள் நம்ம கூட வச்சிருக்கணுங்க. அதாவது பணத்த பத்தின ஒரு புரிதல் இருக்க நண்பர்களா இருக்கணுங்க. சில நண்பர்கள் சொல்லுவாங்கன்னா, "பணத்த சம்பாரிச்சு என்னடா பண்ண போற?" அப்படிம்பாங்க. இப்படி உள்ள நண்பர்கள் சேரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லல. பணம் சம்பந்தமா நல்ல மைண்ட் செட் உள்ள நண்பர்கள் நம்ம கூட வச்சிருந்தோம் அப்படின்னா, பணம் சம்பாதிக்கிறதுக்கு அது நம்மள ஊக்கப்படுத்துங்க. அதுக்காக பணத்த மட்டுமே சிந்திக்கிற நண்பர்கள் மட்டும் தான் நம்ம கூட இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி இல்லங்க. அதாவது பாசிட்டிவ் மைண்ட் உள்ள நண்பர்கள் நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா, பணத்த பத்தின புரிதல் இருக்குங்க. அதாவது அவங்க பணத்த எப்படி சம்பாரிக்கலாம் அப்படின்னு நம்மள என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த என்கரேஜ் பண்றது மூலமாவும் நம்மளால பணத்த சம்பாரிக்க முடியுங்க. பணக்காரங்க கரெக்டான முறையில அவங்களோட பணத்த மேனேஜ் பண்ணுவாங்கங்க. நாம ஒருத்தங்கள்ட்ட உங்களோட இந்த மாத செலவு எவ்வளவு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஒரு சிலர் அவங்களோட வருமானம் எவ்வளவு, நான் எவ்வளவு இந்த மாதம் செலவு பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், எவ்வளவு எமர்ஜென்சி ஃபண்டுக்காக நான் ஒதுக்கியிருக்கேன், நான் எந்தெந்த விதத்துல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் கையில பணம் எவ்வளவு வச்சிருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸுமே வச்சிருப்பாங்க. பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் வந்து கரெக்டா இருக்குங்க. அவங்க ஒவ்வொரு நாட்களுமே அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க, எவ்வளவு அவங்களுக்கு வரவு வந்திருக்கு, எவ்வளவு எதுக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அவங்க கரெக்டான முறையில அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்களால கரெக்டா சொல்ல முடியுது. அவங்க ஒரு சில டைம்ல இப்போ வந்து ஏழையா இருப்பாங்க. ஆனா காலப்போக்குல அவங்க பணக்காரங்களாகக்கூடிய எல்லா வாய்ப்புமே அவங்களுக்கு இருக்குங்க. பணக்காரங்க எப்பவும் ஏதாச்சும் ஒரு விஷயத்த வந்து கத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு விஷயத்த படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளையும் நம்மளோட டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணாம எல்லாமே யோசிச்சு நம்ம சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா நம்மளும் பணக்காரன் ஆக முடியுங்க. ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 50,000 ரூபாய்க்கு கீழ் சேமிப்பு இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அந்த வீடியோவோட லிங்க் நம்மளோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க.